ஸ்கோலியோசிஸ் என்ற அரிய வகை நோய் பாதிப்பால் முதுகெலும்பு வளைந்து நடப்பதற்கே மிகவும் சிரமப்பட்டு வந்த இளம் பெண்ணுக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்து சாதனை படைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியைச் சேர்ந்த கனகலட்சுமிக்கு பிறவி முதலே முதுகுத்தண்டு வளைந்து இருந்ததால் அவர் குனிந்து நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. நாளடைவில் தொடர் முதுகுவலி, சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட அவர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஸ்கோலியோசிஸ் என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டதை கண்டறிந்தனர். இதையடுத்து மருத்துவர்கள் கனகலட்சுமிக்கு வெற்றிகரமாக முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சையை செய்து முடித்தனர். அந்த எல்லா எலும்பையுமே ஒன்று பிரித்து அதுக்கு ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணி நேராக நிறுத்தி வைக்கிற சர்ஜரி ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. ப்ரைவேட்லலாம் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், நம்ம அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் போராடி இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியம், பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 மாதம் ஐஆர்சியூலே வச்சு பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு இன்னைக்கு நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி இது பண்ணுறாங்க. அறுவை சிகிச்சை பிறகு தான் மறு ஜென்மம் எடுத்து வந்துள்ளதாக கனகலட்சுமி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். வரதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் நடக்க முடியாது, அதிகமாக ரொம்ப தூரம் பேசினாலுமே மூச்சு வாங்கும். இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நல்லா பேச முடியுது. கொஞ்சம் நடந்தாலும் கொஞ்சம் பெயின் இல்லாமல் நல்லா இருக்கு. தனியார் மருத்துவமனைகளில் இதுபோன்ற சிக்கலான அறுவை சிகிச்சைக்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் வரை செலவு ஆகும் என்றும், ஆனால் இந்த அறுவை சிகிச்சையை அரசு மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் செய்வதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.